ஹாய். வேர்க்கடலை பர்ஃபி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்நாக் தானே. அதையும் கர்நாடகா கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய சின்ன பசங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் கர்நாடகா கவர்மெண்ட் முதல்ல வேர்க்கடலை பர்ஃபியை அவங்களோட மிட் டே மீல் அதாவது சத்துணவு திட்டத்தில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வேர்க்கடலை பர்ஃபியை கொண்டு வந்தாங்க. இப்போ ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று அதில் இருக்க ஹை சுகர் கண்டென்ட், இன்னொன்று அதில் இருக்க ஹை ஃபேட் கண்டென்ட், இன்னொன்று அதை அவங்களால ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியல. அதாவது டேட் எக்ஸ்பைரி ஆன வேர்க்கடலை பர்ஃபியை தெரியாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன் இவங்க அதை பேன் பண்ணதுக்கு. சரி, இப்போ வேர்க்கடலை பர்ஃபி ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். வேர்க்கடலை பர்ஃபி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கடையில் கூட போய் வாங்கி பாருங்க. அந்த 2 ரூபாய் 5 ரூபாய் பீஸ் இருக்கு இல்லையா, குட்டியா அந்த பீஸ் வாங்கிட்டு அந்த கவரில் பின்னாடி இருக்க இன்க்ரீடியன்ஸை படிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வேர்க்கடலை பர்ஃபியில வேர்க்கடலையும் வெல்லமும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை பிரிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வேர்க்கடலை இருக்கும், பீனட், ஜாகரி, சிலதுல வந்து சுகர் தான் இருக்கும், அப்புறம் வந்துட்டு லிக்விட் குளுக்கோஸ் கம்பல்சரியா இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி கார்டமம் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸும் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆர்கானிக் ஷாப்பில் போய் வாங்கினாலுமே மேக்ஸிமம் லிக்விட் குளுக்கோஸ் வரைக்குமாவது அதில் இருக்கும். ஒரு சில பிராண்ட் அஃப்கோர்ஸ் லிக்விட் குளுக்கோஸ் இல்லாமல் வேர்க்கடலையும் ஜாகரியும் மட்டும் வச்சு கூட கொடுக்குறாங்க, விச் ஆர் எக்ஸ்பென்சிவ். பட் அது கொஞ்சம் ஹெல்தியும் கூட. நீங்கள் அதை வந்து சாப்பிடலாம். நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்துக்கோங்க அது எது அப்படின்ட்டு. இந்த லிக்விட் குளுக்கோஸ் ரெகுலராக உங்கள் குழந்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது பர்ஃபியில் தான் இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் லிக்விட் குளுக்கோஸ் ரெகுலராக உங்கள் குழந்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் சுகர் லெவலை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடி அதை எலிமினேட் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், லிவர்ல கிளைக்கோஜனை அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பெரியவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே கூட சில நேரம் ஃபீல் பண்ணியிருக்கலாம், நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் அதனால எனக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இந்த லிக்விட் குளுக்கோஸோட சைடு எஃபெக்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த லிக்விட் குளுக்கோஸ் நிறைய போக 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 உடம்பு வந்து அதை ஏற்றுக்க முடியாம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதும் லிவர் டேமேஜ் வரைக்குமே அது கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லிக்விட் குளுக்கோஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஓகே, பட் அது ரெகுலரா அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்கா வந்துட்டு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அது அவங்கள பாடியை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லிக்விட் குளுக்கோஸ் இருக்க இந்த பர்ஃபி சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறது எல்லாமே நாங்கள் கிளினிக்ல பார்க்கறது உண்டு. ஸோ உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் அந்த மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லிக்விட் குளுக்கோஸ் இருக்க பர்ஃபி மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே கொடுக்காதீங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காதீங்க. டேக் கேர்.